இந்த அறத்தை பாதுகாப்பதற்காக அப்படின்னும் போது நமக்கு வந்து இப்போ சைவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆதீனங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அந்தந்த ஆன்மீக நெறிமுறைகளை பாதுகாப்பதற்குன்னே தனிப்பட்ட சிறப்பு முக்கியத்துவத்தை எல்லாம் கொடுக்குறவங்கள நம்ம பார்க்குறோம் இருக்குது. உதாரணத்துக்கு ஆதீனத்தை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மடங்கள் சொல்லலாம். ராமகிருஷ்ண மடம்ன்றனா அந்த மடம் நமக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது. சரிங்க ஐயா. இப்போ ஆன்மீகத்தில் அதிகமாக ஆழமாக போனவங்களும் சரி, ஒரு சிவ வழிபாடில் சிறிதளவு உள்ளே வந்தவங்களும் சரி, காசுல எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, எனக்கு சாமி தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு பொருள் செல்வத்தை நிந்தனை செய்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, சிவவாக்கியர் தன்னுடைய பாடலில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி வச்சுருந்துருப்பார். எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறார், சிவவாக்கியர் தன்னுடைய பாடல்களில் கூட என்ன சொல்கிறாருன்னா, வெண்கலம் கவிழ்ந்து போது வைத்து வைத்து அடுக்குவார். அந்த மாதிரி அந்த பாடல் வரிகள் சொல்லும் போது, என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே அப்படின்னு சொல்லுவார். நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று பேணுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ, நாரும் என்று போடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க.